இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ஸ்டாலின் புகார். சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். கருத்து சுதந்திரம் மீதான கட்டுப்பாடுகள் நியாயமானதாக இருக்க வேண்டும், ஒடுக்குமுறை கூடாது என குஜராத் காவல்துறைக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம். ஒரே நாளில் 840 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சவரன் 67,000 ரூபாயை நெருங்கியதால் நடுத்தர வர்க்கம் அதிர்ச்சி. மியான்மரை தாக்கிய நிலநடுக்கத்திற்கு 25 பேர் பலி. தாய்லாந்தில் சீட்டுக்கட்டு போல சரிந்த 30 மாடி கட்டடம். வணக்கம். தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவும் நிலையில் வேண்டுமென்றே அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த அதிமுகவும் பாஜகவும் முயற்சி செய்வதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்தவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி பேச முயற்சித்தார். ஆனால் முன் அனுமதி பெறாமல் அவர் பேச முயன்றதால் அதற்கு பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அனுமதி மறுத்தார். சட்டப்பேரவை விதிகளின்படியும் மரபுப்படியுமே அவையை நடத்த முடியும் என்று அவர் கூறினார். ஆனால் அதை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் பேரவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. அதிமுக உறுப்பினர்களை அமருமாறு பேரவைத் தலைவர் தொடர்ந்து வற்புறுத்தியும் அவர்கள் குரல் எழுப்பியபடி இருந்தனர். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மரபுப்படி அனுமதி பெற்று பேசுவதே சரியான செயல் என்று கூறியதுடன் எத்தகைய கேள்விக்கும் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டதாக கூற மாட்டேன் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுவதாக கூறிய அவர் எந்தவிதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்கள் அமைதியாக உள்ளதாகவும் அதிமுக ஆட்சியைப் போல் எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் நடைபெறவில்லை என்றும் கூறினார். அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாலேயே பலரும் இங்கே தொழில் தொடங்க ஆர்வமாக முன் வருவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமியும் அவர் கூட்டணி வைக்க துடிக்கும் கட்சியும் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வ அரசியல் செய்ய வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். இதன் பின்னரும் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கமிட்டபடி இருந்ததால் அவர்களை அவையில் இருந்து வெளியேற்ற பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். வெளியேற்றப்பட்டவர்கள் இன்று முழுவதும் அவையில் பங்கேற்க அவர் தடை விதித்தார். திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு எம்எல்ஏக்கள் அவையில் அமைதி காத்தனர். பின்னர் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதை பற்றி பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அவரது கருத்தை மறுத்த சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்ற சம்பவ எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்த்தாலே தற்போதைய சட்டம் ஒழுங்கு பற்றி எடப்பாடி திரு பழனிசாமிக்கு தெரிந்துவிடும் என்று கூறினார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் விரைந்து செயல்படும் காவல்துறையை எடப்பாடி திரு பழனிசாமி திட்டமிட்டு அவமதிப்பதாகவும் திரு ரகுபதி கடுமையாக விமர்சித்தார். கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் நியாயமானதாக இருக்க வேண்டுமே தவிர கற்பனையானதாக இருக்கக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு இம்ரான் பிரதாப்கர் இன்ஸ்டாகிராம் வலைதளத்தில் வெளியிட்ட கவிதை தொடர்பாக அவர் மீது குஜராத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கை குஜராத் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் திரு இம்ரான் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓகா, திரு உஜால் புயான் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. திரு இம்ரான் பிரதாப்கர் மீது குஜராத் போலீசார் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்த நீதிபதிகள் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதில் நீதிமன்றங்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று கூறினர். ஒருவருடைய கருத்துக்கள் நீதிபதிகளுக்கே பிடிக்கவில்லை, எதிர்க்கப்பட வேண்டும் என்பதே நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். பேச்சுகள் மீதான கட்டுப்பாடு நியாயமானதாக இருக்க வேண்டுமே தவிர கற்பனையானதாக இருக்கக்கூடாது என்று நீதிபதிகள் கூறினர். கருத்து தெரிவிக்கும் உரிமை மதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நீதிபதிகள் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழ் அளிக்கப்பட்டுள்ள கௌரவமான வாழ்க்கைக்கான உறுதிமொழியை தொடர முடியாது என்றும் கூறினர். ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் எதிர்கருத்துக்களை பதில் கருத்துக்கள் மூலம்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர ஒடுக்குமுறை மூலம் அல்ல என்று குஜராத் போலீசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் கவிதைகள், நாடகங்கள், படங்கள், ஸ்டாண்ட் அப் காமெடி, நையாண்டி மற்றும் இலக்கியங்கள் வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினர். தங்கம் விலை இன்று புதிய உச்சம் தொட்டுள்ளது.
சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலை உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை கடந்த 20ஆம் தேதி ஒரு சவரன் 66,480 ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டது. மறுநாள் 21ஆம் தேதி சவரனுக்கு 320 ரூபாய், 22ஆம் தேதி 320 ரூபாய், 24ஆம் தேதி 120 ரூபாய் என விலை குறைந்தது. 25ஆம் தேதி சவரனுக்கு மேலும் 240 ரூபாய் குறைந்தது. இதன் மூலம் 5 நாட்களில் சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்தது. இந்த தொடர் சரிவு காரணமாக தங்கம் வாங்கும் நடுத்தர வர்க்கத்தினர் ஆறுதல் அடைந்த நிலையில் விலை குறைவு நீடிக்கவில்லை. தங்கம் விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 66,720 ரூபாயாகவும், ஒரு கிராம் 105 ரூபாய் அதிகரித்து 8,340 ரூபாயாகவும் உள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக இல்லத்தரசிகள் தெரிவித்தனர். 65,000க்கு கூட போயிடுச்சு. ஒரு கிராமே 8,340 ரூபா இன்னையோட ரேட்டு. இதனால பெண்கள் என்னென்ன வெளியில் போகும்போது பயமாக இருக்குது போட்டு போக அது பண்ணுறதுக்கு. இந்த தங்க விலை குறைஞ்சா பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். வீட்டில் ஆள் இல்லாமல் போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயுமே பெண்கள் நடமாட்டம் இந்த நகைனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது போக்குவரத்தில். இந்த தங்க விலை குறைஞ்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெண்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியலை. அதுங்க ஆசைப்படுற பொருள் இவ்வளோ ரேட்டா, இவ்வளோ அம்மா படிக்க வைக்கிறோம், அது ஒரு பக்கம். படிச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்ய முடியாமல் சரி இவ்வளோ பவுன் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னு உள்ளதை வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆபரண தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கும் வர்த்தகர்கள் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் உயரும் என்று எச்சரித்துள்ளனர். தங்கத்தின் மீதான முதலீடு பாதுகாப்பானதாக கருதப்படுவதால் தேவை அதிகரித்து அதன் விலை கட்டுப்பாடின்றி உயர்ந்து வருகிறது. இதனிடையே வெள்ளி விலையும் கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 114 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 25 பேர் பலியாகினர். இந்திய நேரப்படி இன்று காலை 11:55 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. நிலநடுக்கத்தின் போது சாகிங் நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான கட்டடங்கள் குலுங்கியதால் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்த பொதுமக்கள் அலறியடித்து வெளியே ஓடி வந்தனர். மாண்ட்லே நகரில் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. நிலநடுக்கத்தால் மாண்ட்லேவில் 20 பேரும், டாங்கு நகரில் 5 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 70க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது. ராணுவ ஆட்சி நடைபெறும் மியான்மரில் இணைய சேவையும் தற்போது முடங்கியுள்ளதால் முழுமையான சேத விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாய்லாந்திலும் உணரப்பட்டன. தலைநகர் பாங்காக்கில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 30 மாடி கட்டடம் சில நொடிகளில் இடிந்து விழுந்து தரைமட்டமான காட்சி இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கிய 43 கட்டுமான தொழிலாளர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. அவர்களில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அங்கு மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தால் பாங்காக் நட்சத்திர விடுதியில் உள்ள நீச்சல் குளத்தில் தண்ணீர் கடல் அலை போல் பாய்ந்து வந்த காட்சியும் வெளியாகி உள்ளது. தாய்லாந்தில் விமான சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. பாங்காக்கில் நிலைமையை சமாளிக்க பிரதமர் சினவத்ர அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளார். இந்தியாவில் மணிப்பூர், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராமப்புற மக்களின் வருவாயை அதிகரிக்கும் வாழ்ந்து காட்டுவோம் 3.0 திட்டம் 1000 கோடி ரூபாய் செலவில் 120 வட்டாரங்களில் தொடங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், தாம் பதிலுரை வழங்கும் போதெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் அவையில் இருப்பதில்லை என்று கூறினார். 2 ஆண்டுகளுக்கு முன் தமது காரில் அவர் தவறாக ஏறிய சம்பவத்தின் போது தமது பாதை மாறாது என்று கூறிவிட்டு இப்போது டெல்லியில் 3 கார்கள் மாறி கட்சி அலுவலகம் சென்றிருப்பதாக கூறினார். பாசிஸ்டுகள் பல ரூல்ஸ் போட்டு அடக்க நினைத்தாலும் தமிழக பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூ போட்டு முதலமைச்சர் அவர்களை மிரளச் செய்து விட்டதாக திரு உதயநிதி குறிப்பிட்டார். தமது பதிலுரையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட திரு உதயநிதி, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஷெல், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் உதவியுடன் ஆண்டுக்கு 25,000 பெண்களுக்கு கட்டணமில்லா உயர்திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவித்தார். 25,000 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 25,000 கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும் என்ற அவர், கிராமப்புறத்தில் உள்ள 42,000 பேருக்கு வருவாய் ஈட்டும் வகையில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 1000 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். நடப்பாண்டில் மேலும் 120 வட்டாரங்கள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 துவங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 42,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி 66 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். கடந்த 19 மாதங்களில் 21,000 கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக திரு உதயநிதி கூறினார்.
விளையாட்டுத் துறையில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் மற்றும் வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊக்கத்தொகை ஆகியவற்றையும் அடுத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் பட்டியலிட்ட திரு உதயநிதி, சென்னை, மதுரையில் 24 நாடுகள் பங்கேற்கும் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி நடைபெறும் என்றும் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையே தான் போட்டி என்று தவேகா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். அக்கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் அவரது தலைமையில் சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெற்றது. இதில் வக்பு சட்ட திருத்த மசோதா, மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் போன்றவற்றுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவற்றை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திரு விஜய், தமக்கு பிரதமர் திரு மோடி, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறித்து நேரடியாக விமர்சிக்க எந்த பயமும் இல்லை என்று கூறினார். தமிழ்நாடு என்றாலே திரு மோடிக்கு அலர்ஜியாக உள்ளதாக குறிப்பிட்ட திரு விஜய், ஜிஎஸ்டி, மும்மொழி கொள்கை போன்றவற்றில் தமிழ்நாட்டுக்கு மத்திய பாஜக அரசு துரோகம் இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதனிடையே திமுக தவேகா இடையேதான் போட்டி என்ற திரு விஜயின் கருத்துக்கு அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் எப்போதும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்று முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு அரசியல் நடத்த வேண்டும் என்ற திரு விஜயின் எண்ணம் நிறைவேறாது என்றும் அவர் கூறியுள்ளார். இனி வருவது செய்தித் துளிகள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த திரு அபய் எஸ் ஓகா, திரு உஜ்ஜல் புயான் ஆகியோர் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் புதிய உத்தரவு தேவையில்லை என்று கூறினர். இந்த விவகாரம் குறித்த உச்சநீதிமன்ற குழு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் வழக்கு பதிவு செய்யவோ அல்லது நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரைக்கவோ வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மாநிலங்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலிருந்து மாநிலங்களவை தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இன்று வெளிநடப்பு செய்தார். கூட்டத்தின் போது மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்புவது மற்றும் வாக்காளர் அடையாள எண் பிரச்சினை குறித்து விவாதிப்பது தொடர்பாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் திரு தன்கர் வெளிநடப்பு செய்தார். மிகப்பெரிய விளம்பர பதாகைகளை வைத்த விவகாரத்தில் மக்கள் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி நீதிமன்றத்தில் இன்று காவல்துறையினர் தெரிவித்தனர். 2019ஆம் ஆண்டு பதாகைகள் வைக்கப்பட்டது தொடர்பாக அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு குலாப் சிங், துவாரகா பகுதி கவுன்சிலர் திருமதி நிதிகா சர்மா ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்ய கடந்த 11ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பீகாரின் சஹர்சா மாவட்டம் பன்காவ் கிராம துர்கா கோயிலில் காங்கிரசின் தேசிய மாணவர் சங்க நிர்வாகி திரு கண்ணையா குமார் வழிபட்ட பிறகு கோயில் கழுவிவிடப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக அல்லாத கட்சிகளின் ஆதரவாளர்கள் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்படுவதாக காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்பில்லை என்று கூறியுள்ள பாஜக தலைவர்கள் திரு கண்ணையாவை மக்கள் நிராகரித்ததையே இது காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் பன்காவில் இத்தகைய வழக்கம் கிடையாது என்றும் சிலர் வேண்டுமென்றே இச்செயலில் ஈடுபட்டதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது என்றும் வளர்ந்த நாடுகளுடன் தான் ஒப்பிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாக கூறினார். சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற 3வது செயல் திட்டம் உருவாக்கி வருவதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், சேலம், தூத்துக்குடி, திருச்சி, ஒசூர் போன்ற நகரங்கள் பொருளாதார வளர்ச்சி நகரங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. முதல் நாளில் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்றன. 12,487 பள்ளிகளைச் சேர்ந்த 8,86,970 மாணவர்கள், 25,841 தனி தேர்வர்கள், சிறைவாசிகள் 271 பேர் என மொத்தம் 9,13,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தேர்வுகளுக்காக 4,113 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு கோடைக்கால சிறப்பு மலை ரயில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. உதகை சிறப்பு மலை ரயில் ஜூலை 6ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேட்டுப்பாளையத்தில் இருந்து வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மணிக்கு புறப்படும் மலை ரயில் மறுமார்க்கத்தில் உதகையிலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் காலை 11:25 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரமலான் பண்டிகையையொட்டி பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, வள்ளியூர், திருமங்கலம், செஞ்சி, புதுக்கோட்டை, வேப்பூர் ஆட்டு சந்தைகளில் பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துள்ளதாக வியாபாரிகள் கூறினர். கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி சந்தையில் மட்டும் 10 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 191 புள்ளிகள் சரிந்து 77,414 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 72 புள்ளிகள் குறைந்து 23,519 புள்ளிகளாக நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த அதிமுகவும் பாஜகவும் முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கம் விலை இன்று புதிய உச்சம் தொட்டு ஒரு சவரன் 67,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் சரிந்து விழுந்ததில் 25 பேர் பலியாகினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.